வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பைபிளின் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வரும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை கவனமாக கேட்கப் போகிறோம். இறுதித் தீர்ப்பை பற்றிய இயேசுவின் வார்த்தைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் கதையை நாம் கேட்கப் போகிறோம். இதெல்லாம் கருணை, சேவை, தியாகம் மற்றும் உண்மையான பக்தியை பற்றி பேசுகிறது. வாருங்கள் பார்ப்போம். இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் தன் மகிமையுடன் வரும்போது அனைத்து தூதர்களும் அவருடன் இருப்பார்கள். அவர் தன் மகிமையான சிங்காசனத்தில் உட்கார்வார். அனைத்து ஜனங்கள் அவருடைய முன்னிலையில் கூடியிருப்பார்கள். அவர் செம்மறி ஆடுகளை, வெள்ளாடுகளை மேய்ப்பன் பிரிப்பது போல் அவைகளை பிரிப்பார். மனுஷகுமாரன் செம்மறி ஆடுகளை, நல்லவர்களை, ஆட்டுகளை வலது பக்கம் வைக்கிறார். வெள்ளாடுகளை, தீயவர்கள், இடது பக்கம் வைக்கிறார். வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம் அவர் சொல்வார், நீங்கள் என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாருங்கள், உலகத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உரிமை கொள்ளுங்கள். வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம் அவர் சொல்வார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பரதேசியாக இருந்தேன், நீங்கள் என்னை வீட்டுக்கு அழைத்தீர்கள். ஆடையின்றி இருந்தபோது நீங்கள் உடுத்த ஆடை கொடுத்தீர்கள். நான் வியாதியாய் இருந்தபோது என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தபோது என்னை காண வந்தீர்கள் என்று சொன்னார். நீதிமான்கள் கேட்கிறார்கள், ஓ ஆண்டவரே, எப்போது இதை செய்தோம்? இயேசு பதிலளிக்கிறார், இந்த என் சிறிய சகோதரர்களில் ஒருவருக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பின்னர் இடது பக்கத்தவரிடம் சொல்வார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டு விலகி போங்கள். பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய நெருப்பில் செல்லுங்கள். நான் பசித்தபோது நீங்கள் எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தபோது நீங்கள் எனக்கு குடிக்க எதுவும் கொடுக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தபோது நீங்கள் என்னை வரவேற்கவில்லை. நான் நிர்வாணமாக இருந்தபோது நீங்கள் எனக்கு உடுத்த எதுவும் கொடுக்கவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டிருந்த போது நீங்கள் என்னை பார்க்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் வந்து என்னை பார்க்கவில்லை. பரலோகத்தில் வெட்கப்பட்டு நின்ற தீய மக்கள், ஏழை மக்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் நீங்கள் எனக்காக எதுவும் செய்யவில்லை. இயேசுவே தீயவர்களை நித்திய நரகத்திற்கு அனுமதித்தார். இயேசுவே நீதிமான்கள் பரலோக வாழ்க்கையில் நுழைய அனுமதித்தார். இங்கே இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நமது வார்த்தைகளில் மட்டும் அல்ல, செயல்களிலே அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். இயேசு இங்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், இந்த உலகில் பலவீனமானவர்கள், அந்நியர்கள், நம்பிக்கையற்றவர்கள் மற்றும் உதவியற்றவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் நீங்கள் அவருக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான். அதாவது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது இயேசுவுக்கே உதவுவதற்கு சமம். பசிப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாய் இருப்பவர்களுக்கு நீர் கொடுங்கள், பரதேசிகளை வரவேற்றல், நிர்வாணமானவர்களுக்கு உடை கொடுங்கள், நோயாளிகளை பாருங்கள், சிறையில் இருப்பவர்களை போய் பாருங்கள். இவர்கள் அனைவரையும் இயேசு தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார். நாம் அவர்களுக்கு சேவை செய்தால் இயேசுவுக்கே சேவை செய்ததாக ஆகும். இது பெரிய வேலைகள் அல்ல. தினசரி அன்பு மற்றும் கருணை, எல்லாரிடமும் தயவும் இரக்கமும் காட்டுங்கள். இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த பைபிள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடன் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள்.